உங்களுக்கு 40 டேஸ்லேயே உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. அவங்க எப்படியும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது, நெகட்டிவாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பீரியட்ஸ் வரலை அப்படிங்கும்போது ஒரு 50-60 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டிரான்ஸ்வேஜினல் ஸ்கேன் வந்துட்டு எடுப்பாங்க. அதில் வந்துட்டு எந்த காரணத்தினால வந்துட்டு பீரியட்ஸ் வரலை அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள சாக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி போகும்போது நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு 60 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஸ்கேனில் வந்துட்டு உங்களுக்கு சாக் இருந்தால் தெரிய வரும், சாக் இல்லைன்னா வந்துட்டு வேறு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 45வது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை, உங்களோட டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிடுங்க.